ஸோ இந்த மாதிரி மைக்ரேன் ஹெட்டேக் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வகைகள் இருக்குது. பயப்படப்பட வேண்டியதில்லை. சிலவங்களுக்கு தான் இந்த ஹெட்டேக் மைக்ரேன்ங்கிறது பாதிப்பை கொடுக்கும். அதாவது பெசிலார் மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப சிவியர். அதாவது நான் சொல்லியிருந்தேன், மூளைக்கு வெளியில், அதாவது மண்டை ஓட்டில் இருக்கிற இரத்த குழாயோட விரிவடைகிறதோ சுருங்கிறதுக்கு தான் அந்த வலிக்கு காரணம். சம்டைம்ஸ் தலையில் உள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான இரத்த குழாய் இந்த மாதிரி சுருங்கும்போது ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி வரலாம். அதுதான் பெசிலார் மைக்ரேன். அது வந்து ரொம்ப காமன் கிடையாது. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அக்ரெசிவாக கொடுக்கணும், ஸ்ட்ரோக் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு. என்னென்ன பண்ணுனா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த ஹெட்டேக். அப்போ மைக்ரைன் தலைவலி இருக்கிறவங்க அந்த மாதவிடை சொன்னோம் இல்லையா, அந்த மாதவிடை டைமில் அந்த மாதிரி மாத்திரைகளை அவங்க ப்ரொஃபைலாட்டிக்காகவே எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த ஃபுட் ஒவ்வொருத்தருக்கும் சில உணவுப் பொருட்கள் உண்ணும்போது அந்த ஹெட்டேக் அதை அவங்க கண்டுபிடிச்சு அந்த உணவுகள் வந்து அவங்க தவிர்க்கலாம். அந்த மாதிரி ஹெட்டேக் வர நேரங்களில் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது ரொம்ப பனி, ரொம்ப ஹாட், அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்க தடுக்கலாம். இப்போது வின்டர் சீசனில் அது மாதிரி கொஞ்சம் வார்மாக வச்சுக்கலாம். ஹாட் சன்னில் போகும்போது அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணி டைரக்ட் சன்லைட்டை குறைச்சிக்கலாம். கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ணணும். சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ரூமில் வந்து சரியாக ப்ராப்பரான ஏர் வென்டிலேஷன் இல்லைன்னா அந்த மாதிரி ரூமில் இருக்கிறத அவாய்ட் பண்ணி டக்குன்னு வெளியில் வந்துடலாம். இது கார்பன் டை ஆக்சைடு எல்லோரும் ப்ரீத் பண்ணி அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம திரும்ப ரீஇன்ஹேல் பண்ணும்போது இந்த ஹெட்டேக் வந்து ப்ரெசிபிடேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஹெட்டேக் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள். இதே இது சிலவங்களுக்கு ரொம்ப இன்டென்சிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும், அந்த மெடிசின்ஸ் கொடுத்தும் சரியாக கேட்காது, இல்லை அடிக்கடி மெடிசன் சாப்பிட வேண்டியிருக்கும், மெடிசின்ஸான சைடு எஃபெக்ட், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இப்போ நவீன சிகிச்சைகள் முறைகளும் வந்துருக்கு. அதாவது அந்த ஆக்ஸ்பிட்டலில் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக். அது வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ் மேக்கிங், நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு. அதே மாதிரியே இந்த மாதிரி ஆக்ஸ்பிட்டலில் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு தெரப்பி இருக்குது. அந்த மாதிரி தெரப்பி கொடுக்குறவங்க வந்து ரொம்ப சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மைக்ரைன் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தெரப்பி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த அட்டாக் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து புதுசாக பயோ ஃபீட்பேக் தெரப்பி அதெல்லாம் கூட வந்திருக்கு. அந்த பயோ ஃபீட்பேக் கொடுக்கும்போது அந்த மாதிரி அடிக்கடி மைக்ரைன் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பயோ ஃபீட்பேக் தெரப்பியும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குறதா நம்ம வந்து இப்போது அறிவியல் ரீதியாக நமக்கு வந்து செய்திகள் வந்துட்டுருக்கு. நம்மளும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேஷண்ட்ஸும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ மைக்ரைன் அப்படிங்கிறது இதுதான். மைக்ரைன் தலைவலி வந்தால் யாருக்கெல்லாம் வரணும், எப்படி தடுக்கிறது, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.